நலம் மிகு சிந்தையீர் வணக்கம். போகி பண்டிகையை கொண்டாடுகிற ஆயத்தங்களோடு இருக்கின்ற அனைவருக்கும் நல்வாழ்த்து. ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதிலே மிக மகிழ்ச்சி. போகி என்ற சொல் இந்திரனை குறிக்கின்ற பல்வேறு பெயர்களில் ஒன்று. போகத்தை உடையவன் போகி. அந்த வகையில் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்ட விழாதான் போகி என்று கூட சில இடங்களில் குறிப்புகள் உண்டு. ஆனால் நாம் பன்னெடுங்காலமாக பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கின்ற தன்மையில் போகியை கொண்டாடி வருகின்றோம். பழையதாக இருக்கின்ற எல்லாவற்றையும் தூக்கி தீயிலே போட்டு கொளுத்துகின்ற ஒரு பழக்கம் மிக பழையதாக நம்முடைய இருக்கின்றது. சரி, மரபை காப்பாற்றலாம், கொளுத்தலாம். எதையெல்லாம் கொளுத்த வேண்டும்? மகாகவி சொல்லுகிறார், மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று. கொளுத்தினோமா? இல்லை. வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் கொளுத்தவில்லை. பிரிவினை இல்லை. இன்னும் மிக மிக பழையதாக மூட்டை மூட்டையாக நாம் வைத்திருக்கின்ற பொருட்கள் இருக்கின்றன. கோபம், பொய், பொறாமை, வஞ்சகம், அறியாமை, மூடத்தனம், அற்பத்தனம், வெறுப்பு, பேராசை, இன்னும் இப்படி பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம். இவற்றையெல்லாம் கொளுத்திவிட்டு பழையன கழித்துவிட்டு புதியதாக எதெல்லாம் புக வேண்டும் என்று சொன்னால் அன்பு, எளிமை, இனிமை, கருணை, பரிவு, பிற உயிர்களுக்கு உதவுகின்ற மனப்பான்மை, இப்படி புதியன புகுதலுக்கு ஏராளம் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த போகியிலாவது காற்று மாசுபாடு ஏற்படுகின்ற வகையிலே திடப்பொருட்களை கொளுத்துவதை விட்டுவிட்டு நம்முடைய மனத்திலே மூட்டை மூட்டையாக சேர்ந்திருக்கின்ற பழைய அழுக்குகளை எல்லாம் உள்ளத்தின் உறுதி என்கின்ற தீயிலே கொளுத்தி பழையன கழித்துவிட்டு ஒளிபடைத்த கண்ணினாய் உறுதி கொண்ட நெஞ்சினாய் என்கின்ற தன்மையிலே நன்மை மிக்க சிந்தையோடு புதியன புகுதல் என்கின்ற நிலையை நாம் கொண்டாட வேண்டும். அதற்குண்டான வகையில் நம்முடைய மனத்தை தயார் செய்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துகள். வாழ்க வளமுடன். வணக்கம்.